வணக்கம். நீங்க ஷேர் பண்ணியிருந்த இந்த சோர்ஸ் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா இல்லையா? நாம பொதுவா மத நூல்களை பத்தி பேசும்போது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, சொர்க்கம், நரகம், தீர்ப்பு நாள்னு ம். இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். நிச்சயமா. அதுதான் அதோட அடிப்படை. ஆனா பைபிள்குள்ளே இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, செத்தா எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ற ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அதுதான் பிரசங்கி. ஆமா, பிரசங்கிங்கிற இந்த புத்தகம் அதை தான் சொல்லுது. ம். இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் ஆழமா அலச போறோம். ஒரு மதநூலுக்குள்ளே இப்படி இவ்வளவு பெரிய தத்துவ முரண்பாடு இருக்க முடியும்? ம். இந்த கருத்து எப்படி பெரியார் மாதிரியான பகுத்தறிவுவாதிகளோட சிந்தனையோட ஒத்துப்போகுது? ம். சரி, எல்லாத்துக்கும் மையமா இருக்கிற அந்த ஒரு வரியில இருந்து ஆரம்பிப்போம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். வாங்க, இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம். பார்க்கலாம். நித்திய ஜீவன். ஆமா, கடைசி தீர்ப்பு நாள், அதுக்கப்புறம் நல்லவங்களுக்கு சொர்க்கம், கெட்டவங்களுக்கு நரகம். இதுதானே அடிப்படை நம்பிக்கை. நிச்சயமா. இதுதான் யூத கிறிஸ்தவ மதங்களோட அஸ்திவாரமே. அதாவது மனிதனோட வாழ்க்கை எங்க முடியறதில்ல, இது வெறும் ஒரு பரீட்சை தான். உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுங்கிற நம்பிக்கை தான். சொல்லப்போனா கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய வழிநடத்துது. அவங்களோட ஒழுக்கத்துக்கும் சமூக கட்டமைப்புக்கும் இதுதான் ஆதாரம். கரெக்ட். ஆனா இதே பைபிள்ல இருக்கிற பிரசங்கி புத்தகம் இதுக்கு நேர் எதிரா ஒரு குண்டை தூக்கி போடுதே. நீங்க அனுப்புன சோர்ஸ்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த வசனம் கொஞ்சம் ஆழமானது. ஆமா, பிரசங்கி அதிகாரம் 9 வசனம் 5ல ரொம்ப ரொம்ப நேரடியா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு? உயிருள்ளவர்கள் தாங்கள் மரிக்கப் போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார்கள், மரித்தவர்களோ ஒன்றையும் அறியார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இனி ஒரு பலனுமில்லை, அவர்கள் பேரும் புகழும் மறக்கப்பட்டுவிடும். ஓ, இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு உவமையோ கவிதையோ இல்ல மறைமுகமா சொல்ற தத்துவமோ கிடையாது. இது ஒரு நேரடியான அறிக்கை, ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். செத்தவங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த பலனும் கிடையாது, அவங்க நினைவு கூட அழிஞ்சு போயிடுன்னு முகத்துக்கு நேரா சொல்லுது. ஒரு நிமிஷம், இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே புத்தகத்துல ஒரு பக்கம் உனக்கு நித்திய ஜீவன் காத்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செத்தா உனக்கு ஒண்ணுமே இல்ல, உன் நினைவு கூட இருக்காதுன்னு சொல்றாங்களா? ஆமா, இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இதுதான் பல நூற்றாண்டுகளா தத்துவ அறிஞர்களையும் இறையியல் அறிஞர்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற கேள்வி. அதனால நான் இத பைபிளின் உள் முரண்பாடுன்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு பக்கம் நம்பிக்கை சார்ந்த வாக்குறுதிகள், மறுபக்கம் மனித அனுபவத்தின் யதார்த்தமான பார்வை. நம்ம கண்ணால என்ன பாக்குறோம்? ஒருத்தர் இறந்துட்டா அவரோட உடல் அழிஞ்சு போகுது, அவரோட உணர்வு, அறிவு எல்லாமே நின்னு போகுது. இந்த யதார்த்தத்தை அப்படியே பதிவு செய்து பிரசங்கி. ஒருவேளை இந்த வாக்குறுதிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம பாக்குற உண்மை இதுதான்னு சொல்ற ஒரு குரலா இது இருக்கலாம். ஒருவேளை இதை வேற மாதிரி புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல நடக்கிறது எதுவும் தெரியாது, ஆனா அவங்க ஆன்மா வேறொரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாதா? நல்ல கேள்வி. அந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்க நிறைய பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த வசனத்தோட அடுத்த வரிகளை பாருங்க. அவர்களுக்கு இனி ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேரும் புகழும் மறக்கப்பட்டுவிடும். ம். அதுக்கப்புறம் 10வது வசனத்துல, நீ போகும் பாதாளத்தில் செயலும் இல்லை, அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, வித்தையும் இல்லைன்னு இன்னும் தெளிவா சொல்லுது. ஓ, அப்போ அது ரொம்பவும் உறுதியா சொல்லுது. ஆமா, இது ஆன்மா எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இது முழுமையான ஒரு முடிவை, ஒரு ஃபுல் ஸ்டாப்ப குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் பிரசங்கி தனித்து நிக்குது. அது மதத்தோட நம்பிக்கைக்குள்ள இருந்துகிட்டே யதார்த்தத்தை பேசுது. ஓகே, பைபிளுக்குள்ளேயே இப்படி ஒரு கருத்து இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கருத்து கிட்டத்தட்ட பெரியார் சொல்ற மாதிரியே இருக்கு. ஆமா, ஒரு மத நூல்ல இருக்கிற ஒரு விஷயமும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளரோட கருத்தும் எப்படி ஒத்து போகுது? இந்த இணைப்பு தான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. பெரியார் ரொம்ப தெளிவா மரணத்திற்கு பின் மனிதன் இல்லை, இருந்தால் அதற்கான சாட்சி இங்கே இருக்க வேண்டும்னு சொன்னார். ஆமா, அவர் அடிக்கடி இதை சொல்லுவார். அவருக்கு சொர்க்கம், நரகம், மறுபிறவி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களை ஒரு விதமான கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கருவிகள், ஒரு சோஷியல் கண்ட்ரோல் டூல். சரி. இத செஞ்சா புண்ணியம், அத செஞ்சா பாவம் சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கி சமூகத்தை ஆள்றதுக்கான ஒரு யுக்தி தான் இதுன்னு பார்த்தார். அவருக்கு மரணம்ங்கிறது ஒரு ஆன்மீக பயணம் இல்ல, அது ஒரு உயிரியல் முடிவு. ஒரு பயாலஜிக்கல் எண்ட். ஆமா, ஒரு பல்பு ஃபியூஸ் போற மாதிரி மூளை அதோட செயல்பாட்டை நிறுத்தும் போது உணர்வு, அறிவு எல்லாமே நின்னு போகுது. அவ்வளவுதான். பிரசங்கி சொல்ற மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்ங்கிற வரியையும்
பெரியார் சொல்ற மரணத்திற்கு பின் மனிதன் இல்லைங்கிற வரியையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியலையே. தெரியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே யதார்த்தத்தை தான் பேசுது. ஆனா வர்ற இடம்தான் வேற. அதுதான் சுவாரஸ்யம். ஆமா. ஒன்னா மன நம்பிக்கைகளின் கோட்டைக்குள்ளிருந்து வருது, இன்னொன்னு அந்த கோட்டையே தகர்க்க வந்த ஒரு சிந்தனையாளரிடமிருந்து வருது. இதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயம். பெரியாரோட ஒத்து போறது ஆச்சரியம்தான். ஆனா இந்த சோர்ஸ்ல இன்னும் பழமையான இந்திய தத்துவங்களையும் குறிப்பிடுறாங்க. சார்வாகம்னு சொல்றாங்க. நான் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்களோட முழுமையான கொள்கை என்ன? சார்வாகம் அல்லது லோகாயதவாதம் இந்திய தத்துவங்கள்ல ரொம்ப புரட்சிகரமான ஒண்ணு. அவங்க ரொம்ப எளிமையா சொன்னாங்க, நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்சது, நம்ம புலன்களால உணர முடிஞ்சது மட்டும்தான் உண்மை. பிரத்யக்ஷமே பிரமாணம். அதேதான். அப்படி பார்த்தா இந்த உடலும் இந்த உலகமும் மட்டும்தான் உண்மை. ஆன்மா, கடவுள், சொர்க்கம், நரகம் மாதிரியான விஷயங்களை நம்மால பார்க்கவோ உணரவோ முடியாது. அதனால அதெல்லாம் கற்பனை. அப்போ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அவங்களுடைய புகழ்பெற்ற ஒரு வரி இருக்கு, யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத். அதாவது உயிர் வாழும் வரையில் சுகமாக வாழ், கடன் வாங்கியாவது நெய்குடி. ஆமா. இத மேலோட்டமா பார்த்தா கண்டுபடி வாழுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதோட ஆழமான அர்த்தம், மரணத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. அதனால இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ, சின்ன சின்ன இன்பங்களை அனுபவி. இது பிரசங்கி சொல்ற கருத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. இருக்கு பாருங்க. பிரசங்கியும் நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் பூசி, உன் திராட்சரசத்தையும் மனமகிழ்ச்சியுடன் குடி, நீ நேசிக்கிற மனைவியோட இந்த மாயான வாழ்க்கையின் நாட்களை எல்லாம் அனுபவின்னு சொல்லுது. ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, நிகழ்காலத்துல வாழ. சரி, சார்வாகம் நேரடியா மறுமைய மறுக்குது. ஆனா புத்த தத்துவத்தோட தொடர்பு மறைமுகமானதுன்னு சோர்ஸ்ல சொல்றாங்களே, அது ஏன்? ஏன்னா புத்தர் மறுமை இருக்கா இல்லையான்னு நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு. அது தேவையற்ற கேள்வியும் பாரு. ஆனா அவரோட தத்துவத்தோட அடிப்படையை வச்சு பார்த்தா ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி? புத்த தத்துவப்படி நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே நம்மளோட நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸோட இணைஞ்சது. நமக்கு உணர்வு இருந்தா தான் நம்மால சுகத்தையோ துக்கத்தையோ உணர முடியும். சரி. இந்த நனவு எதோட இணைஞ்சிருக்கு? நம்ம மூளை, நம்ம உடல், நம்ம புலன்களோட இணைஞ்சிருக்கு. மரணம் சம்பவிக்கும்போது இந்த உடல் அமைப்பே சிதைஞ்சு போகுது. மூளை வேலை செய்யலன்னா நனவு எங்கிருந்து வரும்? நனவே இல்லைன்னா அனுபவம் எப்படி இருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி. ஸ்வர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கோ நரகத்துல கஷ்டப்படுறதுக்கோ ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? அந்த அனுபவத்துக்கான கருவியே இல்லாம போயிடுது. இதுதான் அந்த மறைமுகமான இணைப்பு. இது எல்லாமே கிட்டத்தட்ட நவீன நரம்பியல் விஞ்ஞானம், அதாவது நியூரோ சயின்ஸ் இன்னைக்கு சொல்ற விஷயங்களோட ஒத்துப்போகுது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. நம்மளோட உணர்வுகள், நினைவுகள், நான்ங்கிற அந்த உணர்வே நம்ம மூளையில நடக்கிற சில ரசாயன மின்சார மாற்றங்கள் தானே அறிவியல் சொல்லுது. இன்னும் சொல்ற அந்த விஷயம் இல்லாம போயிடுது. ஆக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பிரசங்கி சொன்ன ஒரு யதார்த்தமான அவதானிப்பு. அதுக்கப்புறம் சார்வாகம், புத்தம், பெரியார்னு பல தத்துவங்கள்ல எதிரொலிச்சு இன்னைக்கு நவீன அறிவியலால உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய தத்துவ பயணம்னு பாருங்க. ஆமா. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதுதான் பலரும் நாத்திகத்தின் மேல வைக்கிற முதல் விமர்சனம். சொர்க்கம் இல்ல, நரகம் இல்ல, செத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எதுக்கு நாம நல்லவங்களா ஒழுக்கமா இருக்கணும்? யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் செஞ்சுட்டு போலாமே. ஒரு தண்டனை இல்லைன்னா மனுஷனை எது கட்டுப்படுத்தும்? இது ரொம்ப அடிப்படையான ஆழமான கேள்வி. ஏன்னா நம்ம சமூகத்துல ஒழுக்கம்ங்கிறதே ஒரு விதமான பரிசு அல்லது தண்டனையோட தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா நீங்க அனுப்புன சோர்ஸும் இந்த தத்துவங்களும் ஒழுக்கத்துக்கு வேறொரு ஆதாரத்தை காட்டுது. அது கடவுள்கிட்ட இருந்தோ மறுமை மேல இருக்கிற நம்பிக்கையில இருந்தோ வரல. அது சக மனிதர்கள் மேல இருக்கிற அக்கறையிலிருந்து வருது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நீங்க ஒரு தப்பு செய்யாம இருக்கிறது நரகத்துல தண்டனை கிடைக்குங்கிற பயத்தினால இல்ல. நீங்க செய்யற அந்த தப்பு இப்போ இந்த உலகத்துல இன்னொரு மனுஷனுக்கு வலிய கொடுக்கும், அவனை பாதிக்குங்கிற புரிதல்ல இருந்து வருது. ஓ, இங்கதான் பெரியாரோட கருத்து மறுபடியும் ரொம்ப முக்கியமாகுது. அவர் சொன்னார், ஒரு செயல் நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கிறதுக்கு எந்த வேதமும் தேவையில்லை. அந்த செயல் இன்னொரு மனுஷனுக்கு பாதிப்பை உண்டாக்குதா இல்லையான்னு பார்த்தா போதும். ஆக ஒழுக்கத்தோட மையம் கடவுள்ல இருந்து மனிதனுக்கு மாறுது. ஆமா. ஒரு தெய்வீக சட்ட புத்தகத்தை பார்த்து நல்லது கெட்டதா முடிவு பண்றதுக்கு பதிலா நமக்கு முன்னாடி இருக்கிற சக மனிதனோட உணர்வுகளை வச்சு முடிவு பண்றோம். எக்ஸாக்ட்லி. இதுதான் மனிதாபிமானம் சார்ந்த அறநெறி, ஹியூமனிஸ்ட் மொராலிட்டி.
ஒருத்தருக்கு உதவி செய்யறது சொர்க்கத்துல இடம் பிடிக்கிறதுக்காக இல்ல, அவரோட கஷ்டத்தை பார்த்து நமக்கு ஏற்படுற இரக்கத்தினால, நம்மளோட சக மனிதன்னு தோன்ற அந்த உணர்வுனால செய்றோம். திருடுறது தப்பு என கடவுள் தண்டிப்பாருங்கிறதுக்காக இல்ல. இன்னொருத்தரோட உழைப்ப, அவரோட பொருளை எடுக்கிறது, அவருக்கு எவ்ளோ பெரிய வலியையும் நஷ்டத்தையும் கொடுக்குங்கிற எம்பத்தியால அது தப்புன்னு உணர்றோம். அப்போ பிரசங்கி சொல்ற வாழ்க்கை முறை இதுதானா? மறுமை இல்லைங்கிறதால தப்பு பண்ணிட்டு போன்னு சொல்லாம இருக்கிற வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா வாழன்னு சொல்லுதா? ஆமா, பிரசங்கியோட செய்தி அதுதான். நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை தியாகம் செய்யாத. நாளைக்கு நரகம் கிடைக்குங்கிற பயத்திலேயே வாழாத. உனக்கு கிடைச்ச உணவு, உனக்கு கிடைச்ச உறவுகள், உனக்கு கிடைச்ச வேலை, இதுதான் உன்னோட உலகம். இத முழுமையா, சந்தோஷமா, நேர்மையா அனுபவி. ஏனா இது மட்டும்தான் உனக்கு இருக்கு. ஆமா, அதனாலதான் அந்த சோர்ஸ் பிரசங்கிய ஒரு மத நூல்னு பார்க்காம ஒரு அஸ்தித்வ நூல், எக்ஸிஸ்டென்ஷியல் டெக்ஸ்ட் மாதிரி பார்க்கணும்னு சொல்லுது. அதாவது வரையறுக்கப்பட்ட குறுகிய இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ற ஒரு நூல். அது நம்மள பயமுறுத்தல, நம்மள விடுவிக்குது. ரொம்ப ஆழமான பார்வை. மரணப்பயத்திலிருந்தும் மறுமை பற்றிய கற்பனைகள்லிருந்தும் நம்மளை விடுவிச்சு நிகழ்காலத்துல இந்த நிஜ வாழ்க்கையில கவனம் செலுத்த சொல்லுது. ஒரு விதத்துல பார்த்தா இந்த அறநெறி இன்னும் உயர்வானது மாதிரி தோணுது. ஏதோ ஒரு பரிசுக்காக நல்லது செய்யாம நல்லது செய்யறதே சரிங்கிற ஒரே காரணத்துக்காக செய்யறது. நிச்சயமா அது ஒரு சுயநலம் இல்லாத அறநெறியா மாறுது. இந்த வாழ்க்கைய, இந்த சமூகத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறது தான் அதோட நோக்கம். எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு கற்பனையான பரிசுக்காக இல்ல. இன்னைக்கு நாம பைபிள்குள்ளேயே புதைஞ்சிருந்த ஒரு திகைப்பூட்டும் ரகசியத்தை பற்றி பேசணும். மறுமை நம்பிக்கையை அஸ்திவாரமா கொண்ட ஒரு மதமுழுக்குள்ள மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னு சொல்லி அந்த அஸ்திவாரத்தையே கேள்வி கேட்கிற பிரசங்கி புத்தகத்தை ஆராய்ந்தோம். அதோட கருத்துக்கள் எப்படி பெரியார், சார்வாகம், புத்த தத்துவம், ஏன் நவீன அறிவியல் வரைக்கும் பல சிந்தனைகளோட ஒத்துப்போகுதுன்னும் பார்த்தோம். இறுதியா நீங்க அனுப்புன அந்த சோர்ஸ் சொல்ற மாதிரி பிரசங்கி பைபிள்குள்ளே ஒரு நாத்திக சாட்சியாக நிக்குது. அது மரணத்தை பற்றிய மாயான நம்பிக்கைகள் எல்லாம் உடைச்சு நம்மளோட கவனத்தை இங்க, இந்த தருணத்துல, இந்த வாழ்க்கையில வாழச் சொல்லுது. சொர்க்கம்ங்கிற வாக்குறுதியோ நரகம்ங்கிற அச்சுறுத்தலோ இல்ல. இல்ல, இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான். மரணம் ஒரு முடிவு, அது ஒரு தொடர்ச்சி இல்லைங்கிறது தான் அது நமக்கு தரும் செய்தி. இப்பொழுது உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த விவாதம் சொல்ற மாதிரி சொர்க்கம் நரகம்ங்கிற நம்பிக்கை நீக்கப்படும்போது அறநெறிங்கிறது எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பரிசுக்காக இல்லாம இப்போ நம்ம சக மனிதர்கள் மேல அது ஏற்படுத்துற தாக்கத்தை மட்டுமே அடிப்படையா வைக்குது. அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அதுக்கு எதிர்காலத்துல என்ன பலன் கிடைக்கணும்னு கணக்கு பார்க்காம இப்போ இந்த நிமிஷத்துல உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேலையும் இந்த உலகம் மேலையும் அது ஏற்படுத்துற உண்மையான தாக்கத்தை வச்சு மட்டுமே மதிப்பிடப்பட்டால் இன்னைக்கு நீங்க செய்யற செயல்கள்ல எவையாவது மாத்துவீங்களா?